ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் பேக் ஓப்பன் வச்சு பேக் ஓப்பனில் எப்படி நம்ம கட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 1.25 மீட்டர் துணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு லைனிங்கு இப்போ நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு அதில் இருக்க எக்ஸஸ் அரிக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஓப்பன் பக்கம் எம் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன், ஃபோல்டிங் பக்கம் ஆப்போசிட் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம பேக்கில் நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் பாருங்கள், அதுக்காக 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அளவு ப்ளவுஸில் நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு 14.5 இருக்குது. நான் ஷோல்டரை ஸ்டிச் பண்ணதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 15 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ பேக் நெக்கு நீளம் எவ்வளோன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சிஸ்ட் அளவு எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கலாம். அளந்துட்டு மார்க் பண்ணி எடுக்கலாம். அந்த ஆம்கோல்லேருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் எவ்வளோ இருக்குது நம்ம அளந்து பார்க்கலாம். எனக்கு இது சிஸ்ட் அளவு ஒரு 10 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆம்கோல் 5.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்தகலம் 3 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக் நீளம் 9 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம எல்லாத்தையும் லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ ஆம்கோல் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். டாட் இதுலேருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நீளம் ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பேக் நெக்கு ஸ்கொயர் நெக்கு, நான் அதனால் அதை அப்படியே கட் பண்ணையில் அதை அப்படியே விட்டுட்டு நம்ம வேறு உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ணிட்டோம். இனி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக நான் ஃபோல்டிங் பக்கம் என் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன். ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் பக்கம் வர மாதிரி போட்டுட்டு நம்ம பேக் பார்ட் நம்ம கட் பண்ணி எடுத்து பாருங்கள், அதை அதுக்கு மேலே போட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு இணைச்சி எடுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் குளிச்சு வரையும் பாருங்கள், அது ஒரு 1/2 இன்ச்சு உள் பக்கம் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி அதே நம்ம வரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நெக்கு 6.5 இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கு, அதே நம்ம ஸ்கொயர் நெக்கு தான் நம்ம போட போகிறோம். அதே நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஷோல்டர்லேருந்து ஒரு 13.5 இன்ச்சு நீளம் நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மெயின் டாட்டு கேப் ஒரு 4.25 இன்ச்சு நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவில் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 4.25 இன்ச்சு, நம்ம அந்த 4.25 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். நீளம் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கத்துலேருந்து 1.25, அந்த பக்கத்துலேருந்து 1.25 நம்ம டாட்டு பிடிப்போம் பாருங்கள், மெயின் டாட்டு, அதுக்காக நம்ம அதே இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த பக்கத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
ஆம்கோல் பக்கத்துலேயும் 2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து நம்ம ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம வந்து ஸ்லீவ் வந்து திருப்பி அடிப்போம் பாருங்கள் லைனிங்லேருந்து. அதுக்காக நான் 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் நீளம் வந்து ஒரு 6.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து ஸ்லீவ் பண்ணால் வந்து எனக்கு வந்து ஒரு 7.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்காக 2 இன்ச்சு நான் விட்டுருக்குறேன். ஸ்லீவ் கேப் வந்து ஒரு 3.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து பெல்ட் பட்டி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த ஃபோல்டு பக்கம் அந்த ஃப்ரண்ட்டு மெயின் டாட் வரும் பாருங்கள், அந்த பக்கத்தில் வந்து நம்ம வந்து இது ஃப்ரண்ட் ஓப்பன் ஆகும். அதனால் நம்ம வந்து இதை 2ஆக ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து இந்த பட்டியை நம்ம வரைஞ்சி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்.